சென்னையின் பல்வேறு பகுதிகளில் செயின் பறிப்பு சம்பவம் நடந்தேறிய நிலையில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது. என்னென்ன தகவல்கள் தற்போது வெளிவந்துள்ளது? விவரங்கள். நந்தா, குறிப்பாக திரைப்படத்தை மிஞ்சக்கூடிய வகையில் தற்போது சென்னையில் இன்று நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையினுடைய 8 இடங்களுக்கு மேலாக தற்போது இந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அதில் திரைப்பட பாணியை மிஞ்சக்கூடிய வகையில் காவல்துறையும் செயல்பட்டு 3 மணி நேரத்திற்குள்ளாக தற்போது இந்த முக்கியமான 2 குற்றவாளிகளையும் போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையில், குறிப்பாக திருவான்மியூரிலிருந்து தொடங்கி சைதாப்பேட்டை வரைக்கும் தற்போது இவங்களுடைய அந்த பயணத்தை மேற்கொண்டு செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 சவரங்களுக்கு மேலாக உடனடியாக அந்த செயின் பறிப்பில் அவங்க செயின் பறித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இங்கிருந்து தப்பித்து புறப்படுவதற்கு, குறிப்பாக அவங்க யூபியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஜாஃபர், அதே போல மசாமணி அப்படின்ற ஈரானி, இவங்களுடைய இந்த 2 நபர்களுடைய சொந்த ஊரானது யூபி என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து புறப்பட்டு ஹைதராபாத்திலிருந்து மீண்டும் மற்றொரு மார்க்கமாக யூபி செல்வதற்கு திட்டமிடப்பட்டதாக உடனடியாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகர போலீசாரை பொறுத்தளவிற்கு சிசிடிவியினுடைய உதவியோட உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த தேடுதல் வேட்டையானது அடுத்த 2 மணி நேரத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் கிரியேட் பண்ணி உடனடியாக ஒட்டுமொத்த சிசிடிவியும் மானிட்டர் பண்றாங்க. அப்படி அவங்க செல்லக்கூடிய அந்த பாதைகளை முழுமையாக பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய வாகனம், குறிப்பாக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகனம் நேரடியா ஏர்போர்ட்டுக்குள்ள போறதை பார்த்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த ஏர்லைன்ஸ்க்கும் உடனடியாக அலர்ட் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் பயணத்திற்கு மேற்கொள்ள அந்த அதாவது போர்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டினுடைய உள்ள போன பிறகு உடனடியாக அந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரும், அதே போல அங்க இருக்கக்கூடிய சிறப்பு, குறிப்பாக மத்திய படையினுடைய அதிகாரிகளும் உடனடியாக அவங்கள பிடிச்சு கொண்டு சிறிது நேரம் காத்திருக்கப்பட்டு அதற்கு பிறகு இந்த சிசிடிவியினுடைய போட்டோவோட ஒப்பிடும் பொழுது இவர்கள் தான் அந்த குற்றவாளி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இருந்ததும் உடனடியாக காவல்துறையினர் அதிகாரப்பூர்வமாக கைது செய்து தற்போது சென்னையினுடைய பல இடங்கள்ல அவங்களை தற்போது எங்கெங்கெல்லாம் செயின் பறிப்பு நடைபெற்றதோ அதனுடைய சிசிடிவி ஆதாரங்களை பெற வைத்து தற்போது தனி ரகசிய இடங்கள்ல இவங்களிடம் விசாரணை நடப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக மிக வேகமாக காவல்துறை இன்று செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே போல ஜனவரி 17ஆம் தேதி இதே போன்ற ஒரு சம்பவம் தாம்பரத்தை ஒட்டிய பகுதியில் 10 இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. அதற்கும் இதற்கும் தொடர்பு இருப்பதாக தற்போது முதற்கட்ட தகவலானது காவல்துறைக்கு தெரிந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த விசாரணையும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இன்று இந்த செயின் பறிப்புல பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் புகார்களை உடனடியாக பெறக்கூடிய வகையில் தற்போது காவல்துறையில் தற்போது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் இன்னைக்கு செயின் பாதிப்பு இந்த குற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஆதாரத்தையும், அதே போல பாதிக்கப்பட்ட நபருடன் அவங்களுடைய அந்த எஃப்ஐஆரும் வாங்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த குற்றவாளிகள் இன்னும் பல சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்களா அல்லது இதற்கு பின்னணியில் யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிற விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.